அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. மரியாதைக்குரிய நம்முடைய ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களையும், மரியாதைக்குரிய நிதியமைச்சர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும், மரியாதைக்குரிய திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் தொடங்கவிருக்கும் நிலையில் அதில் பங்கேற்கும் வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார். வெற்றி, வீரர்கள் என்ன கூறி உறுதிமொழி ஏற்றனர்? இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? இந்த உறுதிமொழி ஏற்பில் மாவட்ட ஆட்சியர் அனீஸ்வரர், அமைச்சர்கள் மூர்த்தி, பழனிவேல் தியாகராஜன், மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சி மேயர், காவல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து அரசு பிரதிநிதிகளும் அரசியல் பிரதிநிதிகளும் இந்த உறுதிமொழி ஏற்பின் போது முதல் சுற்று விளையாடக்கூடிய வீரர்கள் அவர்களுடைய கையை முன்னீட்டி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த தமிழரின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும், விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும், வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும், இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்ற உறுதிமொழியை வீரர்கள் ஏற்றுகிறார்கள். காளைகளுக்கு சிறு தீங்கும் ஏற்படுத்த மாட்டோம் என்ற உறுதிமொழியை வீரர்கள் அளித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு போட்டியான துவங்க இருக்கிறது. அவனியாபுரம் போட்டியான துவங்க இருக்கிறது. மொத்தமாக 300 வீரர்கள் விளையாட இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் தலா 25 பேர் விளையாட இருக்கிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் தலா 25 பேர் விளையாட இருக்கிறார்கள். மொத்தம் 12 சுற்று நடைபெற இருக்கிறது. முதல் 10 சுற்றில் 45 நிமிடங்களும் அடுத்த கடைசி 2 சுற்றுகள் 1 மணி நேரமும் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு காட்சி இப்போது துவங்க இருக்கிறது. அனைத்து அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் கு வெங்கடேசன், எம்எல்ஏக்கள் இப்படி அனைவரும் அனைத்து அரசு மற்றும் அரசியல் பிரிவுகளும் இங்கே துவங்கி வந்து காத்திருக்கிறார்கள் விளையாட்டு போட்டியை காண்பதற்காக. இன்னும் சற்று நேரத்தில் போட்டியான துவங்க இருக்கிறது. வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாய்வதற்கு தயாராக இருக்கிறது. உடல் பரிசோதனை முடிந்து, அவர்களுடைய டோக்கன் பரிசோதனை முடிந்து வீரர்கள் களத்திற்கு வந்துவிட்டார்கள். தற்பொழுது அவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு துவங்கக்கூடிய போட்டி என்பது மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய ஒரு நிலை என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கும் நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையாக காலை 8 மணி முதல் 4 மணி வரை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளை ஒளிபரப்ப இருக்கிறது. கள தகவல்களை தந்தமைக்கு நன்றி வெற்றி.